என்ன சொன்னா அவங்களுடைய வரலாற்றை படிக்காமல் நம்ம தீனை விளங்க முடியாது. உங்களுடைய வரலாற்றை படிக்காமல் குர்ஆனை நாம விளங்க முடியாது. உங்களுடைய வரலாற்றை படிக்காமல் ஹதீஸை நாம விளங்க முடியாது. உங்களுடைய சீரத்தை படிக்காமல் வாழ்க்கையினுடைய மார்க்கத்தின் எந்த அடிப்படைகளையும் விளங்க முடியாது. உதாரணமா பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், உங்களோடு நான் இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறேனே, 40 வருஷ காலம் நான் உங்களோட தான் வாழ்ந்திருக்கிறேன். புதுசா இன்னைக்கு உங்க முன்னால நான் வந்துடல, 40 வருஷ காலம் உங்களோடு இணைந்து சேர்ந்து உங்களோடு இருந்து நான் வாழ்ந்திருக்கிறேன். என்னை கை நீட்டி நீங்கள் குறை சொல்ல முடியுமா? வாழ்க்கையில் நான் பொய் சொல்லியிருக்கிறேனா? நீரத்திற்கு மாற்றமாக நடந்திருக்கிறேனா? சொன்ன வாக்குறுதியை நான் மீறி இருக்கிறேனா? உண்மைக்கு புறம்பாக என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு செய்தியை சுட்டிக்காட்ட முடியுமா? அல்லாஹ் கேட்க சொன்னார். அந்த மக்களும் அதை ஒப்புக்கொண்டார்கள். உங்களின் மீது உங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு அனுபவம் என்னன்னா உண்மையை தவிர வேறு எந்த அனுபவம் இல்லைன்னு சொன்னார். இந்த ஆயத்தை விளங்கணுமானா 40 வருஷ காலம் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன், நீங்கள் அதை விளங்க வேண்டாமா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறானே, அந்த ஆயத்தை விளங்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையிலும் விளங்க வேண்டாமா? அந்த வரலாறை படிக்காமல், அந்த 40 வருஷத்தினுடைய வாழ்க்கையை படிக்காமல் எப்படி இந்த ஆயத்திற்கு நாம் விளக்கம் சொல்றீங்க? அதே போல அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குதுன்னு சொல்றான். என்ன முன்மாதிரி? எப்படி தெரிவது அதை? இது முன்மாதிரி என்று எப்படி தெரிவது? வரலாற்றை படிக்காமல் எந்த முன்மாதிரியை நம்ம விளங்க முடியும்? وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. நாயகமே, தாங்கள் உயர்வான குணத்தில் இருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்றான், மிக உயர்வான ஒரு குணத்தில் தாங்கள் இருக்கிறீர்கள். என்ன குணம் அது? அதை எப்படி விளக்குவது? எனவே இந்த ஆயத்துக்களை விளங்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட, ஆயத்துக்களுடைய கருத்துக்களை நாம் புரிய வேண்டும் என்று சொன்னாலும் ரசூலுடைய சீரத்தை படிக்காமல் ஆயத்தை விளங்க முடியாது. ரசூலுடைய சீரத்தை படிக்காமல் நாம் ஆயத்தை விளங்க முடியாது. பெருமக்களே, உலகத்துல முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை எழுதியவர்கள் யார்? முதல்ல இந்த உலகத்துல ரசூலுடைய சீரத்தை வரலாற்றை எழுதியவர்கள் யார் என்று பெருமக்கள் சொல்கிறார். லஅன்ன அவ்வள மன் இஹ்தம்ம பிகிதாபி சீரத்தின் நபவிய்யா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை, அவருடைய சீரத்தை முதலாக எழுத்துப்பூர்வமாக எழுதிய முதல் மனிதர் சையதுனா உர்வத்து பின் சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார். அவங்க முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரத்தை, வரலாற்றை முதலாக தொகுத்தார். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகளிலே ஆக சிறந்த வரலாறு, ஆதாரபூர்வமான வரலாறு எதுன்னு சொன்னா குர்ஆன் தான். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுல எந்த புத்தகத்தை படிக்கலாம் சத்து, எந்த கிதாப் படிக்கலாம் உஸ்தாத் என்றால் ரசூலுல்லாஹ் வரலாறு படிக்கணுமானா குர்ஆனை தான் படிக்கணும். ஏனென்றால் அந்த வரலாற்றிலே அவர்களை பற்றி பேசக்கூடிய வரலாறுகளிலேயே மிக வலுவான ஒரு வரலாறு, மிக ஆதாரபூர்வமான ஒரு வரலாறு இருக்குதுன்னா அது குர்ஆன். என்ன, குர்ஆன் ஷரீஃபில் சில இடங்கள்ல சில சூறாக்களுக்கு மக்கின்னு பேர் சொல்லுவோம். மக்கின்னு என்னங்க அர்த்தம்? மக்காவில் இறங்குனதுன்னு அர்த்தம். என்றால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்தாங்கன்னு அர்த்தம். நபி எங்கே இருக்கிறார்களோ அங்கே உள்ளதை பற்றி பேசணும். மக்கி என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மதனி சூரான்னு சொன்னா ரசூலுல்லாஹ் மதீனால இருக்கிறாங்கன்னு அர்த்தம். யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்தியவரே சொன்னா ரசூலுல்லாஹ் போர்வைக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுஹுமா ஃபில் கார், அந்த ரெண்டு பேரும் குகையில் இருந்தாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குகைக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நபியினுடைய வரலாற்றை பேசுவதிலே ஆதாரபூர்வமான மிக சிறந்த முதல் நூல் எதுன்னு சொன்னா குர்ஆன் தான் சொல்றோம். இந்த மாதிரி உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு பாதுகாக்கப்பட்டதை போல இந்த உலகத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் கூட யாருடைய வரலாறு பாதுகாக்கப்படல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு ஒண்ணுமே நான் சொல்ல ஆரம்பிக்கல. சார் நாளைக்கு எழுந்தா ஒண்ணுமே இந்த வரலாறுகளை சொல்லல, நாளைக்கு எழுந்து இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். ஆனால் இந்த உலகத்திலே இந்த 21ஆம் நூற்றாண்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலகட்டத்தில் பாதுகாத்து வைக்கப்படக்கூடிய சாதனங்கள் ஒன்றும் பெரிதாக இல்லை. கம்ப்யூட்டர் இருந்துச்சா, காகிதங்கள் கூட சொல்லத்தக்க அளவிலே இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு துல்லியமாக பாதுகாக்கப்படும். வரலாறு இருக்கிற
இந்த 21ஆம் நூற்றாண்டிலே கூட உலகத்தில் பிரபலமான எந்த மனிதராக இருந்தாலும் சரி, அவருடைய வரலாறு கூட இந்த அளவிற்கு துல்லியமாக பாதுகாத்து வைக்கப்படுது. அவர்களோடு தொடர்புள்ள ஒரு சின்ன விஷயமானாலும் சரி, அதுவும் பாதுகாத்து வைக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சின்ன தொடர்பு, நிறைய தொடர்புலாம் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சின்ன தொடர்பு தான் அந்த வரலாறு உலகத்தில் பாதுகாத்து வைக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுங்கிறது அற்புதமான வரலாறு, சாதாரணமானது அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஹிஜ்ரத் போறாங்க, மதீனாவுக்கு போற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடம் 4 வழி பிரிகிறது. எந்த வழியா மதீனாவுக்கு போகணும் என்று அந்த இடத்தில் இருந்த ஒரு ஆண்ட கேட்கப்பட்டுச்சு. அவர் இப்படி ஒரு கை காட்டினார். அந்த கை காட்டிய நபர் யார்? அவருடைய வரலாறு பாதுகாத்து வைக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்குள்ள தொடர்பு எவ்வளவு நேரம்? அந்த 4 பாதையில எந்த பக்கம் மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் ஒரு கேள்வி. அதுக்கும் கூட அவர் கையை தான் காட்டினார். கை காட்டிய அந்த மனிதர் யார்? அப்துல்லாஹ் இப்னு அரீகத் என்ற அவருடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டது. அவருடைய பெயர் மாத்திரமல்ல, அவருடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டது. அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போற நேரத்தில் ஒரு பெண்மணி அவர்கள் ஆட்டிலே பால் கலந்து நபி அவர்களுக்கு கொடுத்தார். அது ஒரு அற்புதமான நிகழ்வு. அப்படி பால் கலந்து கொடுத்த அந்த பெண்மணி யார்? வரலாற்றில் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு மாத்திரமல்ல, நபியோடு சின்ன தொடர்பு இருந்தால் போதும், நபியோடு சின்ன தொடர்பு இருந்தால் போதும், அவருடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டது. அப்படி பால் கொடுத்த பெண் யார்? அன்னை உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண். அவங்க தான் பால் கொடுத்தார்கள் என்று வரலாற்றிலே ஏதோ ஒரு நிலையிலே மக்களே, சஹாபாக்கள்ல 1.25 லட்சம் பேர் இருந்தாங்க. 1.25 லட்சம் பேர் சஹாபாக்கள். அதிலே 11,000 சஹாபாக்களுடைய வரலாறு, 11,000 சஹாபாக்களுடைய பயனோட்டா முழுக்க 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 பாதுகாத்து வைக்கப்பட்டது. அவருடைய வரலாறு முழுமையா இருக்கு. என்ன காரணம் சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பான ஒரு செய்தியை அந்த சஹாபி சொல்லி இருக்கிறார். 1.25 லட்சம் சஹாபாக்கள்ல கிட்டத்தட்ட 11,000 சஹாபாக்களுடைய வரலாறு ரொம்ப துல்லியமாக பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பில் ஏதோ ஒரு செய்தியை இந்த உலகத்திற்கு அந்த சஹாபி சொல்லி இருக்கிறார். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தொடர்புள்ள உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வரலாறு பாதுகாத்து வைக்கப்படும். உதாரணமாக அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பின்னாலே இந்த உலகத்தில் ஆதாரபூர்வமான ஒரு கிரந்தத்தை தந்தவர்கள் இமாம் புகாரி. இத்தஃபக்கல் அஇம்மா அலா அன்ன அஸஹல் குத்பி பஅத கிதாபில்லாஹி ஸஹீஹுல் புகாரி. அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பின்னாலே இந்த உலகத்தில் ஆதாரபூர்வமான ஒரு கிரந்தத்தை நமக்கு உருவாக்கி தந்தவர்கள், ஹதீஸினுடைய வழியாக உருவாக்கி தந்தவர்கள் யார்கள்? இமாம் புகாரி. அவருடைய அசல் பேர் முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி அவர்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சம்பந்தமாக இதுவரை 1500 வரலாற்று நூல்கள் எழுதப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வரலாறை சொல்லவில்லை நான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்புடைய ஹதீஸை உலகத்திலே பாதுகாத்து தந்தவர்கள், அவங்க தொடர்பான ஹதீஸை உலகத்திற்கு சொன்னவர்கள் இமாம் புகாரி. எனவே அந்த இமாம் புகாரியினுடைய வரலாற்றை இதுவரை கிட்டத்தட்ட 1500 பேர் எழுதியிருக்கிறார். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பான வரலாற்றை உலகத்தில் சொன்னவர்கள். அவங்களுடைய வரலாற்றை இதுவரை 1000 பேர் எழுதியிருக்கிறார். இமாம் புகாரியுடைய வரலாற்றை 1500 பேர் எழுதியிருக்கிறார். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறை கிட்டத்தட்ட 1000 பேர் எழுதியிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய ராவிகள் சொல்றாங்க இல்லையா, அறிவிப்பாளர்களுடைய வரிசை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து யார் கேட்டார்கள், அவங்களுக்கு யார் சொன்னார்கள், அவங்களுக்கு யார் சொன்னாங்க, அவங்களுக்கு யார் சொன்னாங்க. நாங்கெல்லாம் மதரசாக்களில் புகாரி ஷரீஃப் ஓதணும்னு சொன்னா, புகாரி ஷரீஃப் ஓதி முடிச்ச உடனே எங்களுக்கு ஒரு சனது கொடுப்பாங்க. என்ன சனதுன்னா, இந்த ஹதீஸை எனக்கு சொன்னவர்கள் யார், இந்த ஹதீஸை எனக்கு சொன்னவர்கள் யார், அவர்களுக்கு சொன்னவர்கள் யார். உதாரணமா புகாரிங்கிற கிதாபை நான் ஹதரத் கமாலுத்தீன் ஹஸரத் அவங்கள்ட்ட ஓதினேன், அவர்களுக்கு ஷேகுல் ஹஸன் ஹஸரத் அவர்கள் ஓதி கொடுத்தார்கள். அப்படியே தொடராக போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேரும். இந்த ராவிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிவாயத்தை நமக்கு சொன்னார்களே, அவருடைய ஹதீஸை சொன்னார்களே, அந்த வரலாறுகளுடைய வரலாறு மாத்திரம் 5 லட்சம் பேருடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டது. 5 லட்சம் பேருடைய வரலாறு. ஏன் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பாக அவன் ரிவாயத் செய்கிறார் என்ற காரணத்தினாலே சொல்றார். என்ற காரணத்தில் அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு எத்தனை கோணத்தில் எழுதியிருக்கிறார்கள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ்.
ரசூலுடைய வரலாறு இந்த உலகத்திலே லட்சக்கணக்கான நூல்கள் வந்திருக்க, கொஞ்ச நெஞ்ச நூல்கள் அல்ல, லட்சக்கணக்கான நூல்கள் வந்திருக்க. லட்சக்கணக்கான வரலாற்றை எத்தனை கோணத்தில் எழுதியிருக்கிறார். இந்தியாவை சார்ந்த வலியுல்லா என்று ஒருவர் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். ஹாதிய ஆலம், இந்த உலகத்தின் வழிகாட்டுகிற தலைவர். அவர் அந்த கிதாப் எழுதியிருக்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு எழுதியிருக்கிறார். ஒரு புள்ளி கூட கிடையாது, புள்ளி இல்லாத எழுத்துக்கொண்டு எழுதியிருக்கிறார். எழுத்துக்கள்ல புள்ளி உள்ளது, புள்ளி இல்லாத இருக்குது இல்லையா? புள்ளி இல்லாத எழுத்துக்களாக தொகுத்து ரசூலுடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார். அவர் சொல்லார், இது ஒரு அற்புதம், ஒரு முஅஜிஸா. வேற யாருடைய வரலாற்றையும் இப்படி எழுத முடியாது, வேற யாருடைய வரலாற்றையும் இப்படி எழுத முடியாது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில எந்த புள்ளிங்கிறது சமயத்துல கரைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ரசூலுடைய வாழ்க்கையில் எந்த கரையும் இல்லை, எந்த புள்ளியும் இல்லை. அதனாலே புள்ளி இல்லாத எழுத்துக்களை கொண்டு நபிகளுடைய வரலாறு எழுத வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு முயற்சி செய்தேன். அப்படி எழுதினேன். உலகத்தில் யாருடைய வரலாறையும் புள்ளி இல்லாத எழுத்துக்களை கொண்டு எழுதப்பட்டதா வரலாறு. எத்தனை கோணத்தில் சுபஹானல்லாஹ் ரசூலுடைய வரலாற்றை எத்தனை கோணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வரலாற்றை படித்து பார்க்க வேண்டும். அற்புதமான வரலாறு. ஸல்லல்லாஹு வரலாறு சாதாரணமானது, அற்புதமான வரலாறு. நதரத்து நஹீம் ஒரு கிதாப் இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹாலிலே வாங்கி வந்தேன். நதரத்து நஹீம். அந்த கிதாப்ல என்னன்னு சொன்னா 350 ரசூலுல்லாஹ்வுடைய குணங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்கள். அந்த கிதாப்ல வேற ஒரு கோணமே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய குணங்களை பற்றி மாத்திரம் தொகுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 350 குணங்கள். நாம் எடுத்து நடக்க வேண்டிய, தவிர்க்க வேண்டிய குணங்கள் என்று கிட்டத்தட்ட 350 குணங்களை தொகுத்து ஒரு நூல் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட 5000 பக்கங்களுக்கு மேல எழுதுகிறார். 5000 பக்கங்களுக்கு மேல். அதனால பல்வேறு கோணங்களில் ஸல்லல்லாஹு வரலாறு சீரத்து எழுதப்பட்டது. மக்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய வரலாறு படிக்கும். இப்படிப்பட்ட காலகட்டங்களில் ரபீஉல் அவ்வல் போன்ற புனிதமான இந்த மாதங்களிலே, ஸல்லல்லாஹு பிறந்த இந்த புனித நாட்களிலே அவருடைய வரலாறுகளை படிப்பதற்கும், அவங்களுடைய முழு ஷரீஃபை ஓதுவதற்கும், அதேபோல் அவர்கள் சம்பந்தமாக உள்ள காரியங்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதற்கும் இந்த நாட்களை எல்லாம் ஒரு காரணமாக வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்களில் தான் சில காரியத்தை செய்ய முடியும். அதனால இந்த சந்தர்ப்பங்களில் இதை செய்யணும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. சில காரணங்களை வைத்துத்தான் சில காரியங்களை செய்ய முடியும். அந்த அடிப்படையில ஸல்லல்லாஹு வரலாறு சம்பந்தமாக உள்ள நூல்களை படிப்பதற்கு, கேட்பதற்கு, புரிவதற்கு இந்த நாட்களை நமக்கு காரணம். சங்கைக்குரியவர்கள், இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபில் இருக்கிறார். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி முஅஜிஸாக்கள், அற்புதங்கள், அப்படி ஒரு கிதாபில் இருக்கிறார். 1400 அற்புதங்களை எழுதுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி அற்புதங்கள் என்று 1400 அற்புதங்களை தொகுத்து சொல்கிறார். உலகத்தில் ஒரு மனிதனுடைய வரலாறு 63 ஆண்டு காலம், 23 ஆண்டு கால நபித்துவம். அந்த 23 ஆண்டு கால நபித்துவத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற, உலகத்தில் செய்து காட்டிய அற்புதங்கள் கிட்டத்தட்ட 1400 அற்புதங்கள் இருக்கிறது என்று இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாப் எழுதியிருக்கிறார். முதல் அற்புதமே குர்ஆன் தான் போவார். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதல் அற்புதமே குர்ஆன் தான், இரண்டாவது அற்புதம் மக்கா என்று அந்த அற்புதங்களை தொகுத்து சொல்றார். அது மாதிரி ஸல்லல்லாஹு வரலாறுகள் என்று பார்த்தால் கண்ணியமிக்கவர்களே, ஏராளமான கோணத்திலே, கொஞ்ச நெஞ்ச நிலையில் அல்ல, ஸல்லல்லாஹு வரலாறை எத்தனை பேர் எத்தனை கோணங்களில் எழுதியிருக்கிறார். ஒரு ஆள் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார், யௌமுன் நபி. ஸல்லல்லாஹு ஒரு நாள் எப்படி இருந்தது, எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்க, என்ன செய்வாங்க, எழுந்திருச்ச உடனே என்ன செய்வாங்க. யௌமுன் நபி, ஒரு நபி ஸல்லல்லாஹு ஒரு நாள். காலையில் எழுந்திருக்கிறாங்களா, எழுந்திருச்ச உடனே நம்ம செய்யக்கூடிய முதல் காரியம் 2 கைகளையும் தேய்த்து முகத்தில் தேய்ப்போம். எழுந்திருச்சதுல இருந்து அவங்களுடைய படுக்கை வரை, அந்த படுக்கையிலும் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை எப்படி இருந்தது என்று ஒரு தனி கிதாப் எழுதியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வரலாறு எந்தெந்த கோணங்களில் எல்லாம் ஆசாருன் நபி, உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி பயன்படுத்திய பொருள்கள் என்னென்ன, அப்படி ஒரு கிதாப் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உலகத்திலே பயன்படுத்திய பொருள்கள் என்னென்ன பொருள்களை எல்லாம் பயன்படுத்தினார். உலகத்தில் யாருக்காவது இப்படி ஒரு வரலாறு சொல்ல முடியுமா?
எந்த மனிதரா இருக்கட்டுமே, இன்னைக்கு ரொம்ப பிரபலமான ஆளா இருக்கட்டுமே, உலகத்திலே கொண்டாடப்படக்கூடிய மனிதராக இன்று வாழ்ந்தாலும் சரி, இதுவரை வாழ்ந்தவராக இருந்தாலும் அவர் உலகத்தில் என்னென்ன பொருள்களை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். இப்படி ஒரு வரலாறு யாருக்காவது உண்டா? என்னென்ன பொருள்களை எல்லாம் உலகத்தில் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார் என்பது சம்பந்தமாக தனி. இது மாதிரி தலாலின் மாஜிசா ஸல்லல்லாஹு அற்புதங்கள் என்ன, உலகத்தில் அவங்க நபி என்பதற்கான ஆதாரம் என்ன, அது ஒரு தனி நூல்ல. ஒரு நூல் அல்ல, ஏராளமான நூல்கள். அழகான நபி ஸல்லல்லாஹு உறுப்புகள், அவருடைய கண் அதை பற்றி எழுதியிருக்கிறார், அவருடைய வாய் அதை பற்றி எழுதியிருக்கிறார், அது மாதிரி அவருடைய நெற்றி அதை பற்றி எழுதியிருக்கிறார். அவருடைய உறுப்புகள் எப்படி இருக்கு, ஸல்லல்லாஹு வரலாறு எத்தனை கோணங்களை. சுப்ஹானல்லாஹ். இந்த ஆசிரியர்கள், ரசூலுடைய காதலர்கள், நபியினுடைய வரலாற்றை உலகத்திலே சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட பெருமக்கள் லட்சக்கணக்கில் எழுதியிருக்கிறார். லட்சக்கணக்கில். ஒரு நூல் அல்ல, 2 நூல், எத்தனையோ கோணங்களில், எத்தனையோ கோணங்களில். ஸல்லல்லாஹு ஒரு நாள் என்ற அவருடைய நாள், இந்த ஒரு நாளுடைய வாழ்க்கை, அது மாதிரி அவருடைய பயன்படுத்திய பொருள்கள், நபியினுடைய உறுப்புகள். இன்னொரு ஒரு கிதாப் இருக்கிறாரு, ஸல்லல்லாஹு 1வது வயது முதல் 63வது வயது வரை. முதல் வயசுல என்னென்ன செய்யறாங்க, 2வது வயசுல என்னென்ன செய்யறாங்க, 3வது வயதுல என்னென்ன செய்யறாங்க, 63வது வயதுல என்னென்ன செய்யறாங்க. அவங்களுடைய 1வது வயது முதல் அவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்த 63 வயது வரை அந்த காலங்கள், அந்த சம்பவத்தை விரித்து எழுத மாட்டார். ஆனால் அந்த வயதிலே என்னென்ன செய்தார்கள், உலகத்தில் யாருக்காவது நூல் இருக்குதா? அற்புதங்களில் பேர் அற்புதம் ரசூலுடைய சீரத், ரசூலுடைய வரலாறு என்பது அற்புதம். எத்தனை கோணங்கள், எத்தனை கோணங்கள். ஒரு கிதாப் இருக்கிறார், மஹாராத்துன் நபி. ஸல்லல்லாஹு இருந்த திறமைகள் என்னென்ன, அவங்களுக்கு என்னென்ன திறமை இருந்துச்சு. ரசூலிடத்திலே பன்முகத்தன்மை இருந்தது, ரசூலிடத்திலே ஆளுமை சக்தி இருந்தது. எப்படிப்பட்ட திறமைகள் எல்லாம் நபியிடத்தில் இருந்தது என்பது சம்பந்தமா ஒரு தனி நூல், மஹாராத்துன் நபி. ஸல்லல்லாஹு இருந்த ஆற்றல்கள், அவரிடத்தில் இருந்த திறமைகள், அது சம்பந்தமாக தனி நூல் எழுதியிருக்கிறார். என்னென்ன கோணங்களில் எல்லாம், எப்படிப்பட்ட விதங்களில் எல்லாம் நபியினுடைய நூல்கள் ஸல்லல்லாஹு வாழ்வு எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய ஃபஸாஹத்து பலாகத், ஸல்லல்லாஹு எப்படி எல்லாம் இலக்கியமாக பேசினார், யார் யாரிடத்தில் பேசினார்கள், என்னென்ன இலக்கிய கோணங்களில் பேசினார்கள். ஒரு ஆள் வந்து கேட்பார், அமீனம் பிர்ரிம் ஃபின் சியாமின் ஃபின் சஃபர். சில நேரங்கள்ல நம்ம கானாவை சேர்த்து சிலவர் பேசுவாங்க, ஈனாவை சேர்த்து சிலவர் பேசுவாங்க, அப்படி பேசுறாங்க இல்லையா. காக்கா கக்கி அந்த கானாவுக்கு அடுத்து என்ன வருது அது மட்டுமே சேர்க்கணும், அப்படியே சேர்ப்பாங்க. கை கரு உதாரணமா இரு அப்படிங்கிறது வைங்களேன், கானாவுக்கு அடுத்து கானாவை போடுவாங்க, ஈனாவை போடுவாங்க, அதுக்கு அடுத்து கானாவுக்கு அடுத்து ரூலா போடுவாங்க. அப்ப இருங்கிறது தான் கை கரு அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அங்க நோக்கத்தை இருங்கிற வார்த்தை மட்டும்தான். இப்படி மாதிரி பேசியவர்களுக்கு நபி அவர்கள் கொடுத்த பதில். பராபரத்தில் பேசினார், அமீனம் பிர்ரி ஃபின் சியாமின் ஃபின் சஃபர். எதத்தையும் முன்னு வச்சுட்டே பேசுறேன். அமீனம் பிர்ரி அஸ்ஸியாமு ஃபின் சஃபர். அது கேள்வி. அமீனம் பிர்ரி ஃபின் சியாமின் ஃபின் சஃபர். ரசூல் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றார், லைஸ மினம் பிர்ரி ஃபின் சியாமின் ஃபின் சஃபர். எப்படி அவர் கேட்டாரோ அதுக்கு தோல்வ பதில் சொல்றார். உலகத்திலே என்னென்ன இலக்கிய கோணத்தில் யார் யார் எந்தெந்த அணுகுமுறையை கேட்டார்களோ அந்த அணுகுமுறைக்கு ஏற்ப நபி அவர்கள் சொன்ன பதில். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படியெல்லாம் ஃபஸாஹத்தாக, பலாகத்தாக, இலக்கிய தோரணையை எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக ஆராயக்கூடிய ஒரு நூல். மக்களே, நபியினுடைய வரலாற்றை, ஒப்பற்ற நாயகத்தினுடைய சீரத்தை எந்தெந்த கோணத்திலெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் நாம் ஆச்சரியப்பட்டு போய்விடும். சுபுல் ஹுதா வல் ரஷாத் ஒரு நூல் எழுதப்பட்டது. சமீபத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி பற்றி வந்து அற்புதமான நூல், அற்புதமான நூல். 13 பாகங்கள், 1000 பக்கங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி என்னென்ன கோணங்களில் எல்லாம் பார்க்கிறார், என்னென்ன கோணங்களில் எல்லாம் நபி அவர்களை பார்க்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வரலாற்றை உலகத்தில் யாருடைய வரலாற்றையும் இப்படி ஒரு கோணத்திலே பார்த்திருக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல்வேறு கோணங்களில் பல்வேறு கோணங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு யார் யாரெல்லாம் அவங்களோட பயணத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு நம்ம எவ்வளவு பயணம் போயிருக்கலாம்,
யார் யாரெல்லாம் நம்ம பயணத்தில் கூட இருந்திருக்கிறாங்க அப்படி நம்மளாலையும் சொல்ல முடியுமா? ஸல்லல்லாஹு எத்தனை பயணம் போயிருக்கிறார்கள். அந்த பயணத்தில் அவர்களோடு இருந்த சபீர்கள் யார், பயணத்தில் அவர்களோடு சேர்ந்திருந்த நபர்கள் யார், அப்படி ஒரு தனி நூல். பயணித்தவர்கள் யார்? அது மாதிரி ஸல்லல்லாஹு வந்து சில ஆளாளிகள் கேள்வி கேட்பாங்க, கிராமவாசிகள் வந்து ஸல்லல்லாஹு கேள்வி கேட்பாங்க. அப்படி எத்தனை ஆளாளிகள் வந்து என்னென்ன கேள்விகளை கேட்டார்கள், நபி அவர்கள் என்னென்ன பதில் சொன்னார், அப்படி ஒரு நூல். ஆளாமிகள் எத்தனை ஆளாமிகள் நபியிடத்திலே வந்து என்னென்ன கேள்வி கேட்டாங்க படிக்கிறதுக்கு. ஒரு ஆளாமி வந்தார், நேரா பள்ளியாசல வந்தார், வந்து ஒரு வார்த்தை சிறுநீர் கிடைக்க ஆரம்பிச்சுட்டார். விடுவோமா, ஊர் விடுமா? சஹாபாக்கள் விரட்ட ஆரம்பிச்சார். மண் தலை கொஞ்சம் தண்ணியை ஊற்றலாம் செய்ய சுத்தமாயிடும். அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, இது இபாதத்தினுடைய இடம். அவர் கிராமவாசி, அவருடைய நிலைகள் தெரியல, அவருக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பண்பாடு தெரியவில்லை, இடத்தினுடைய கண்ணியம் புரியல. இவ்வளவு கிராமவாசி வந்து நேர வந்து ரசூலுல்லாஹ்வை கண்ட கேள்விதான் கேட்பாங்க. யார் யார் வந்து என்னென்ன கேள்விகளை கேட்டார்கள், நபி அவர்கள் அவங்களுக்கு என்ன பதில் சொன்னாங்க? ஸல்லல்லாஹு வரலாற்றை உலகத்தின் ஆய்வாளர்கள் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்தார்கள். பல்வேறு கோணங்களில் ஒரு ஆண் ரசூலுடைய வரலாறு எழுதியிருக்கிறாரு. குர்ஆனுடைய ஆயத்தை கொண்டு மட்டுமே எழுதியிருக்கிறார், வேற ஒண்ணுமே கிடையாது. வரலாற்று சில சம்பவங்கள் படிக்கிறவன் தாபீன்கிட்ட ஒரு பெரிய சீதேவி ஒரு அம்மா இருந்தாங்க. எதை பேசினாலும் குர்ஆன் கொண்டு தான் பேசுவாங்க. குர்ஆன் அல்லாத ஒன்றையுமே பேச மாட்டாங்க. எந்த வார்த்தை பேசினாலும் சரி, சலாமன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு சலாம். இது ஆச்சரியப்பட்டு ஒரு ஆள் அவங்களை கண்டு இது எப்படி பேச முடியும், குர்ஆன்லயே பேச முடியுமா? நம்ம எத்தனை விஷயம் நடைமுறையில் பேசுறோம், ஒரு ஆத்தனுடைய வாழ்க்கை முழுவதும் எல்லா விஷயத்தையும் குர்ஆன்லயே பேச முடியுமா? ஆச்சரியப்பட்டு ஒரு ஆள் போய் அவங்க அம்மாவை டெஸ்ட் பண்றார். எத்தனை நாள் தங்கி இருக்கிறீங்கன்னு கேட்கிறார். சராசரையாரின் சவியா அந்த ஆயத்தை வந்து கேட்கிறாங்க. சூரத்து மரியம்னு ஒரு ஆயத்து வருது, 3 நாள் தங்கி இருக்கிறாங்க. எங்க போறீங்க, எது போக போறீங்கன்னு கேட்கிறாங்க. இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, சிரியாவுக்கு போறேன். எல்லாத்துக்கும் ஆயத்து, எதை கேட்டாலும். சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. அதிமு ஸியாம இலல் லைல், நோன்பை இரவு வரை பூர்த்தி செய்யுங்கள். நோன்பு வச்சுக்கிறாங்க. மத்தியான நேரத்தில் கேட்கிறாங்க. சாப்பிட்டீங்களா கேட்கிறாங்க. அதிமு ஸியாம இலல் லைல், நோன்பை இரவு வரை பூர்த்தி செய்யுங்கள். ஒரு நோன்பு வச்சுக்கிறாங்க. இது ரமதான் தான் ஒண்ணு இல்லையே, இப்ப நோன்பு கேட்கிறார் அவர். இது ரமதானுடைய காலம்லாம் இல்லையே, இப்ப நோன்பு வச்சுக்கிறீங்க. ஃபமன் தத்தவா கைரல் ஃபஹுவ கைருல் லஹு, யார் நபிலான வணக்கங்களை செய்கிறாரோ அது அவருக்கு நன்மை பயக்கும். அந்த ஆயத்து வரை காண்கிறாங்க. யார் நபிலான வணக்கத்தை செய்கிறார்களோ அவங்களுக்கு நன்மை பயக்கும். நபிலான வணக்கம் செய்ய வேண்டியது நீங்க சஃபர்ல வேற இருக்கிறீங்களே அப்படி திரும்ப கேட்கிறாரு. நீங்க பயணத்துல இருக்கிறீங்களே, வான் தசூமு கைருல் லக்கும், சஃபர்ல இருந்தாலும் நோன்பு வைக்கிறது உங்களுக்கு நல்லது. அந்த ஆயத்து வரை காண்கிறாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கிறார். எந்த கேள்வி கேட்டாலும் சரி அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு என்ன செய்றீங்க? வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், என் ரப் எனக்கு உணவளிக்கிறான். அதுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப செய்யறாங்க. நிறைய கேள்வி கேட்டுட்டே இருந்து ஒரு கேள்வி கேட்டாரு, கல்யாணம் முடிஞ்சிருச்சா உங்களுக்கு கேட்டாரு. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஸ்அலு அன் அஷ்யாஇன் துபதலக்கும் தஸூகும், மூமின்களே தேவையில்லாத கேள்வி கேட்காதீங்க. அந்த ஆயத்து வரை காமிச்சாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஸ்அலு அன் அஷ்யா, தேவையில்லாத கேள்வி கேட்காதீங்க. அது என்ன காரணத்தோட வெளியில வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் பலவிதமான இடைஞ்சல். அந்த ஆயத்து வரை காமிச்சாங்க. ஆயடிக்கிட்டார் கேட்கிறார். கடைசியில என்ன கேள்வி நான் கேட்டாலும் குர்ஆனை கொண்டே பதில் சொல்றீங்களே, அது எப்படின்னு கேட்கிறாரு. நான் என்ன கேள்வி கேட்டாலும் குர்ஆனை கொண்டே பதில் சொல்றீங்களே, அது எப்படி? குர்ஆன்ல எல்லாம் இருக்குதுங்கிற அந்த ஆயத்து வரை காமிக்கிறார். எதை கேட்டாலும் குர்ஆனை கொண்டே பதில் சொன்னார். அப்படி உலகத்தில் பல பெண்மணிகள் பார்த்திருக்கிறார்கள். ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய காலத்துல ஒரு 3 பெண்மணிகள் வேலை, ஒரு பெண்ணு வேலை அந்த அரசவையில முக்கியமான ஒரு வேலைக்காக வேணும்னு சொல்லி ஒரு அறிக்கை செய்தாங்க. 3 பேர் வந்துட்டாங்க. ஒரு ஆள் தான் கேட்டார். 3 பேர் வந்துட்டாங்க. என்ன செய்யறது? ஒரு டெஸ்ட் வச்சு எடுப்போம்.
முடிவில் வந்தாச்சுன்னா எல்லாரும் சரியான பதில் எழுதியாச்சுன்னா சீட்டு பிடிக்க போட்டு எடுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி 3 பேர் வந்துட்டாங்க. இப்போ என்ன செய்யறது? ஒரு டெஸ்ட் வச்சு எடுப்போம். இந்த அம்மா கேட்டாங்க, இது மாதிரி நீ தான் ஆரம்பத்தில் வந்தீங்க. இந்த அம்மா சொல்லிச்சு, நான் தான் ஆரம்பத்தில் வந்தேன். முந்தியவர்கள் முந்தி விட்டார்கள், அவர்கள் தான் நெருக்கமானவர்கள் அதான் சொல்றாங்க. ஆயத்தை வரி காமிச்சாங்க. 2வது அந்த அம்மா சொல்லிச்சு, எதிரே நீங்க நடுநிலைமையான சமுதாயம், முந்த வேண்டியது பிந்த வேண்டியது, நான் தான் மத்தியில் வந்திருக்கிறேன். அந்த அம்மா ஒரு ஆயத்தை வரி காமிச்சு, பிந்தியில் இருக்கிறத முந்தியதை விட இதை நல்லது. அந்த ஆயத்தை வரி காமிச்சு அந்த ஆகிரத்தை சொல்றாங்க. அதுல பிந்தியதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த ஹாரூன் ரஷீத் பாட்ஷா ரொம்ப ஆச்சரியப்பட்டு 3 பேரையுமே இந்த உயர்ந்த பணிக்கு தேர்ந்தெடுத்தார். இப்படி குர்ஆனை கொண்டே பேசிய பெண்கள் இருக்கிறாங்க, குர்ஆனை கொண்டே உலகத்தில் பரிமாறியவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுடைய வரலாற்றிலே குர்ஆனை கொண்டே ஒரு ஆள் ஆயத்தை அவருடைய சீரத்தை எழுதுகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை வேற எதுவுமே அவர் எழுதல, ஆயத்தான் எழுதுறார். அவருடைய பிறப்பு சம்பந்தமான ஆயத், வஃபாத் சம்பந்தமான ஆயத், அவருடைய வாழ்க்கையில கபூத் சம்பந்தமான ஆயத், எல்லா விஷயங்களையும் அவங்களுடைய சீரத்தை, ஒப்பற்ற வரலாற்றை ஆயத்தை கொண்டே தோன்றும். நாம கவனம் இல்லாமல் இருக்கிற ரசூலை படிக்கணும், புரிய வேண்டும், அவங்களுடைய வரலாறுகளை படிக்கணும். நல்லது கவனமா கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ். என்னங்க இன்ஷா அல்லாஹ் ரொம்ப பலகீனமா இருப்பாரு, ரொம்ப கவனமா கேட்க. ஏதோ வந்தாங்க, ஒரு அசல் வந்தாங்க ஊர்ல இருந்து எந்தையும் சொல்லிட்டு போனாங்கிறது அல்ல, அதுக்கு வரல. அதனால ரசூலுடைய வரலாற்றை கொஞ்சமாவது நம்முடைய கவனத்தில் கொள்வதற்கு இந்த நாட்களை காரணம். பல்வேறு கோணங்களில் ஸல்லல்லாஹு வரலாற்றை பல்வேறு கோணங்களில், அவருடைய பிறப்பு முதல் அவருடைய வஃபாத் வரை அது சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள், அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த காலகட்டத்திலே ஒரு பாக்கியமா கருதி நம்ம படிக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அம் லம் யாரிஃபு ரசூலஹு ஃபஹும் லஹு முன்கிரூன். உலகத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் யாருக்காவது இன்கார் வருதுன்னு சொன்னா, யாருக்காவது மாறுபட்ட கருத்துக்கள் வருகிறது என்று சொன்னால், யாருக்காவது விமர்சனங்கள் வருகிறது என்று சொன்னால், வேற ஒண்ணுமே இல்லை, அவங்க ரசூலை புரியலன்னு அர்த்தம். நல்லா சொல்றேன். அம் யாரிஃபு ரசூலஹு, அவருடைய ரசூலை விளக்க வேண்டாமா? நான் கேட்கிறேன், நமக்கு ஒரு ரசூலை விளக்க வேண்டாமா? யார் அவர்கள்? அவங்களை பற்றி புரிய வேண்டாமா? உலகத்தில் யார ஃபஹும் லஹு முன்கிரூன், விளங்காத காரணத்தினால் தான் இன்கார் செய்கிறார், அவர்களை புரியாத காரணத்தினால் தான் மாறுபட்ட கருத்துக்களை சொல்கிறார். ரசூலை புரிய வேண்டிய அளவிற்கு புரிந்தால், பார்க்க வேண்டிய கோணத்தில் பார்த்தால், அவர்களை அணுக வேண்டிய கண்ணோட்டத்தில் அணுகினால், நிச்சயமாக அவர்கள் மீது கண்ணியமும் அவர்களிடந்து பெற வேண்டிய எல்லா விதமான உயர்வுகளையும் நாம் பெறலாம். திருமக்களே, எங்கோ யமனிலே கர்னி என்ற பகுதியிலே வாழ்ந்தார் உவைசுல் கர்னி. ரசூலை விளக்கினார்கள், அந்தஸ்தை பெற்றார். ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த வீட்டில் வாழ்ந்தவன் அபூ லஹப், ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த வீட்டில் வாழ்ந்தவன் அபூ லஹப். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், குர்ஆன் பெயர் சொல்லி நாசம் என்று சொல்றார், பெயரை சொல்லி நரகவாசி என்று சொல்கிறார். ரசூலுடைய அடுத்த வீட்டில் வாழ்ந்தவர், ஆனால் ரசூலை புரியல, ரசூலை பார்க்கவில்லை, ஆனால் ரசூலை புரிந்தார். உவைசுல் கர்னி இங்கோ வாழ்ந்த யமனிலே இருந்த அதற்கு உவைசுல் கர்னி ரசூல் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், கர்ன் என்ற பகுதியிலே உவைஸ் என்ற ஒருவர் இருக்கிறார், ஃபைதா லகீதுமுஹும், உங்களில் யாராவது அவர்களை சந்தித்தால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்காக துஆ செய்யும்படி சொல்லுங்கள் என்று சொன்னார். ரசூலை புரியாதவர்களா? ரசூல் அவர்கள் அவருடைய அங்கீகாரத்தை நபி அவர்கள் கொடுக்கவில்லையா? ரசூலை புரிய வேண்டிய அளவுக்கு புரிந்தார், பார்க்க வேண்டிய கண்ணோட்டத்தில் பார்த்தார்கள். அதன் காரணத்தினால் அவருடைய கண்ணியம் மனதில் பதிந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அங்கீகரிச்சார். பக்கத்து வீட்டுல இருந்த நம்ம அப்துல்லா பையன் தானே, அப்படிதான் பார்த்தார். நாம பார்த்தோம் இல்லையா, நம்ம அப்துல்லா அவன் பையன் தானப்பா, நாங்க பார்த்து வளர்ந்த பையன் தானே அப்படின்னு. முஹம்மது பின் அப்துல்லான்னு பார்த்தாரு, முஹம்மது ரசூலுல்லாஹ்னு பார்த்தாரு. புரிய வேண்டிய அளவுக்கு புரிய வேண்டும், பார்க்க வேண்டிய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய. நம்ம சொல்ல நல்லா சொல்றோம், அம் லம் யாரிஃபு ரசூலஹு, எங்களுடைய ரசூலை அவர்கள் விளங்க வேண்டாமா கேட்கிறோம். நம்ம விளங்கணுமா இல்லையா? ரசூலை விளங்கணுமா இல்லையா? என்ன விளங்கி இருக்கிறோம்? இன்னைக்கு உலகத்துல ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவரை பத்தி ஒரு தொண்டரை கூட்டு கொஞ்ச நேரம் பேச சொல்லுங்க, 1/2 மணி நேரம் பொழிஞ்சு நிற்குவார்.
அரை மணி நேரம் பொழுங்கி தள்ளிடுவார். ரசூலுல்லாஹ் பத்தி நம்மகிட்ட கேட்பேன், எத்தனை பேருக்கு சொல்ல தெரியும்? என்ன தெரியும் அவங்களுடைய வரலாறை பற்றி? நமக்கு என்ன தெரியும்? அல்லாஹ் கேட்கிறான், ரசூலை அறிய வேண்டாமான்னு கேட்கிறான், ரசூலை புரிய வேண்டாமா என்று கேட்கிறான். உலகத்தில் யார் நபி அவர்களை புரிந்தார்களோ மாற்று சொல்ல மாட்டார், விமர்சனம் செய்ய மாட்டார். அருமையான பெருமக்களே, எனவே இந்த நாட்களை வாய்ப்பால் பயன்படுத்தும். அதுதான் உங்களிடத்தில் எனக்கு உங்களுக்குமான கோரிக்கையாக அமைக்கிறது. இந்த நாட்களை எல்லாம் வாய்ப்பாக சந்தர்ப்பமாக பயன்படுத்தும். ஸல்லல்லாஹு வரலாறு படிக்கணும், உங்களுடைய வரலாறுகளை கேட்கணும், முழுமையான கற்பனை பதிய வைக்கணும். எந்த இடத்திலும் ஸல்லல்லாஹு கண்ணியத்தை வெளிப்படுத்தி சொல்லக்கூடிய அவர்களுக்குண்டான ஆற்றலும் திறமையும் மனதில் உண்டாகும். அதனால் இந்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தை அவர்கள் மீது நாம் கொண்ட அன்பை வெளிப்படுத்துவதற்கும் அதிகப்படுத்திக் கொள்வதற்கும், அவர்கள் மீது நாம் கொண்ட அன்பை வெளிப்படுத்துவதற்கும் அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் பாக்கியமான இந்த மொழிது ரசூலிலே நாம் பங்கேற்பது, உடைய சீரத்தை கேட்பது, அவர்கள் மீது குர்ஆன் ஓதுவது, அவர்கள் மீது அதிகப்படியும் ஸலவாத் சொல்வது, அவர்களுக்கு நன்மையை நாடி நல்ல காரியங்களுக்காக உதவி செய்வது, உபகாரங்களை செய்வது, இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களில் ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் நாம் பாக்கியவான். நான் நசீபை தந்தருவானாக. அன்றைக்கும் பயணம் செய்து வந்திருக்கிறதுனால நான் அதை நிறைவு செய்கிறேன். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. சாதா நாளையிலிருந்து குறிப்பிட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு வரலாறு தொடர்பான அந்த செய்திகளை சாதா நாம் பேசிக்கொள்ளலாம். கண்ணியமிக்க அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா நாயகத்தை புரிய வேண்டும் என்று சொன்னானே, அந்த நன்மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அவர்களை புரிந்து எல்லா விதமான வெற்றியையும் பாக்கியத்தையும் உயர்வையும் பெற்றார்களே, அந்த சாலிஹீன்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாயகத்தை புரியாமல் நஷ்டப்பட்டு போனார்களே, அந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. அவர்கள் பிறந்த பாக்கியமான இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்ததை மகிழ்ச்சியாக நாம் ஆனந்தமாக நாம் எண்ணுகிறோம், கருதுகிறோம். ஏனென்றால் அல்லாஹ் நமக்கு தந்த உபகாரங்களில் மிகப்பெரிய உபகாரமாக நபி அவர்கள் இருக்கிறார் என்ற காரணத்தினாலே, அதனால் இந்த நாட்களை எல்லாம் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்வதன் வழியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு உங்களுக்குமாக நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஃபிரு தஅவானா